தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல அந்த எஸ்ஐ ரிஷி நம்ம இளமதிக்கு கடன் கொடுத்தவரை கூப்பிட்டு வச்சு நீ போய் இளமதி வீட்ல பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்றாப்புல. அவரு இருந்துகிட்டு எதுக்காக நான் போய் பிரச்சனை பண்ணணும், அந்த பொண்ணு தான் வந்து கரெக்டா வட்டி கட்டிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்ல வசல்லையும் பாதி கொடுத்துருச்சு, இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கு, இதை எப்படி நான் போய் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் சொல்ற மாதிரி நீ கேட்டாகணும் அப்படின்னு அந்த ஆளை நம்ம ரிஷி மிரட்ட, வேற வழியே இல்லாம கவலைப்படாதீங்க, நான் போய் நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் அப்படின்ட்டு போயிடுறாப்புல. இந்த பக்கம் நம்ம பரம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனாதை விடுதி, அந்த விடுதிக்கு போய் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. எப்பயுமே அந்த விடுதிக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம பரமன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காப்லையாட்டுக்கு. இவர் பணத்தை கொடுத்துட்டு வெளியே வர்றப்ப கரெக்டா இளமதியும் இளமதியோட அப்பாவும் அங்க வராங்க. அவங்க எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து குடுக்குறாங்களாட்டுக்கு. ஸோ, அதுக்காக தான் வந்திருக்காங்களாட்டுக்கு. ஸோ, நம்ம பரமன் வெளிய போகும்போது கரெக்ட்டா இளமதி உள்ளார வர, நம்ம இளமதியோட அப்பா மட்டும் உள்ளார போறாப்புல. வழக்கம் போல, "நான் எங்க போனாலும் என்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டே நீ வருவியா?" அப்படின்னு இளமதி பரமன திட்ட, "அம்மா நான் தாம்மா முன்னாடி வந்தேன். என்னைக்கு பின்னாடி தான் நீங்க வந்தீங்க. அது எப்படி நான் உன்னைய ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருவேன்?" அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியில நம்ம கைப்புள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமாதானம் படுத்தி "ஏம்மா நீ எப்ப பார்த்தாலும் பரமன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்குள்ள இங்க இளமதியோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள அங்க இருக்கிறவங்க வந்து, "பரமன் தான் இந்த அநாத ஆசிரமத்துக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணிக்கிட்டு வராப்புல ரொம்ப நாளாவே" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இளமதிக்கு உண்மை என்னன்னு தெரியாது. ஆனா இளமதியோட அப்பாவுக்கு வந்து பரமனோட நல்ல மனசு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. அதுக்கப்புறம் இளமதியும் இளமதியோட அப்பாவும் பைக்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இளமதிக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இளமதி அவங்க அப்பா கிட்ட ஏதோ ஒரு பொய்ய சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. அதே நேரத்துல நம்ம பரமன் வழக்கம் போல ஹாஸ்பிட்டல்லயும் பணத்த குடுத்துட்டு கிளம்பிடுறாப்புல. பின்னாடியே நம்ம இளமதி வந்த அங்க இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் வழக்கம் போல ஹெல்ப் பண்ணுவார் இல்லைங்களா, அவரு வந்து பணத்தை கட்டிட்டு போயிட்டாருங்க அப்படின்னு சொல்ல, அவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இளமதியும் கேட்குறாங்க. இப்பதாங்க இந்த பக்கத்து போறாரு அப்படின்னு சொன்ன உடனே இளமதி வெளியில போய் பார்க்குறாங்க. அங்க நம்ம பரம அந்தாண்ட நின்றுகிட்டு இருக்கிறாப்புல. ஆனா பரமனை பார்க்காம பார்க்க முடியலையே அப்படின்ட்டு வந்துடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்காக இந்த இளமதி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் தெரியவே இல்லை. ஸோ அதை ஒரு சஸ்பென்ஸாவே வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் இளமதி வந்து கல்யாணம் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு. ஸோ அது யாரு அப்படிங்கிறது தான் தெரியல. இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உடம்புல முன்னேற்றம் வருது அப்படின்னு வேற டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம இளமதியும் முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இது பின்னாடி ஒரு பெரிய சஸ்பென்ஸ்ல வந்து நிற்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த பக்கம் நம்ம இளமதியோட வீட்டை காமிக்கிறாங்க. அப்ப பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நம்ம எஸ்ஐ சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடன்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, இளமதியோட குடும்பத்த மிரட்ட ஆரம்பிக்கிறாப்புல. "எனக்கு பணம் நாளைக்கே வேணும்" அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.